சிட் ஃபண்ட் மூலியமா நம்ம கண்டிப்பா வந்து வீடு வாங்கலாம். நம்ம அந்த பணத்து மூலியமா வீடு வாங்குறதுனால எந்த விதமான லீகல் பிரச்சனையும் வராது. நீங்க வந்து சிட் மூலியமா பணம் வாங்குறீங்க அப்படின்னா, இதுல எப்போ டாக்ஸபிள்னு பார்த்தீங்கன்னா, சிட் ஃபண்ட் மூலியமா வாங்குன பணம் பெர்சனல் யூஸ் போகும்போது நமக்கு டாக்ஸ் வராது. இதுவே நீங்க பிசினஸ் யூஸ் பண்றீங்க. பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு அந்த பணத்த இம்ப்ளிமென்டேஷன்ல ப்ராஃபிட் எடுக்குறீங்க. ப்ராஃபிட் எடுக்கும்போது அதுக்கு மட்டும் டாக்ஸபிள் வரும். மேம் அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு சிநேகிதி கேட்ட ஒரு கேள்வி தான். பட் இருந்தாலும் இந்த கேள்வி கேட்ட உடனே, ஆமா இது உண்மையிலே இருக்கா? அப்படின்னு எனக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்து நிலம் வாங்கும்போது அவங்க வீட்ல இருக்க லேடீஸோட நேம்ல வாங்குறாங்க. மேபி இது சென்டிமெண்டலா ஏதாவது ஒரு ரீசனா கூட இருக்கலாம். ஸோ இதுல எங்களுக்கு என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் டாக்ஸுக்கும் மேபி ஏதாவது ஒரு ரிலேட்டபிளான ஒரு விஷயம் இருக்கா மேம்? லீகலா? கண்டிப்பா இருக்கு மேம். நம்மளுடைய தமிழக அரசு ஏப்ரல் மாதம் 2025லேருந்து ஒரு விதமான பெண்களுக்கான ஒரு சலுகைய அறிவிச்சிருக்காங்க. ஓ! ஓகே. என்ன சலுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல 7+2 9% வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருந்துச்சு. நீங்க பெண்கள் பேர்ல சொத்து வாங்குறீங்க. அது 10 லட்ச ரூபாய்க்குள்ள வருது அப்படின்னா, அதுல 7+1% அதாவது 8% நீங்க கட்டுனீங்கன்னா போதும்.